ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. காரியமின்மையை சொல்லவே ஓயா காரிய அவதாரம். இந்த நிலைக்கு வழி திறந்து விடுவதற்காகவே அவதாரம் பண்ண வேண்டும் என்று சுவாமி தட்சிணாமூர்த்தி நினைத்தார். ஒன்றும் செய்யாமல் இருப்பதை ஜனங்களுக்கு நன்றாக ஞாபகப்படுத்தி நிலைநாட்டுவதற்காக இதுவரை ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருக்கும் நாம் அவதாரம் செய்து சுற்றி சுற்றி சஞ்சாரம் செய்து ஊர் ஊராக உபதேசம் செய்து சபை சபையாக வாதம் செய்து கட்டு கட்டாக புஸ்தகங்கள் எழுதி அத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் செய்ய வேண்டும். எத்தனை பேச்சே இல்லை என்றிருந்து விட்டோமோ அத்தனை பேசி அலைந்து தெரிந்து பேசாமல் அசையாமல் இருப்பதான லட்சியத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். விடாமல் சிரித்தவாறு காரியமே பண்ணாமல் இருந்து கொண்டிருக்கும் நாம் ஓயாமல் காரியம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களிடம் போய் காரியமே பண்ணாமல் இருக்கும் நிலையை பற்றி தெரிவிப்பதற்காக ஓயாமல் காரியம் பண்ண வேண்டும் என்றுபடி சுவாமி தீர்மானித்து கொண்டார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.